ஓகே. நம்ம லாஸ்ட்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்காம்மா? 3.34 முடிச்சுட்டோம் கரெக்ட்டா? 4 முடிச்சுட்டோம். அதோட ஹோம் ஒர்க் சம் நீங்க போட்டுட்டீங்க. அதுக்கு அடுத்து உள்ளது நம்ம பார்க்கணும். கரெக்ட்டு தானே? ஆமாங்கக்கா. ஓகே. சரி, ஓகே. அந்த வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா, ஒரே ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a பவர் m இன்டு a பவர் n. அதோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? a பவர் m, a பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண மாட்டோம்க்கா. இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ். எதை பிளஸ் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும்? டிவைட் இருக்கிறதுல மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும். இத பிளஸ் பண்ணணும். ஓகேவா? குட் ஈவினிங்ப்பா. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போறோம். அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பெரிய நம்பர் எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிட்டு நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. நான் இப்போ சம் பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேம் கொடுத்துட்டு இந்த டேமை இந்த டேமால பெருக்க சொல்றாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. அந்த கொஸ்டின் அப்படி சொல்லுங்க. 1 மினிட். ஓகேமா, அப்படியே கொஸ்டின் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் அப்படியே சொல்லுங்கம்மா. எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் அக்கா, ஆமாம்மா. எக்ஸ் கியூப் பை ம் 9 y ஸ்கொயர். ம் அடுத்ததுக்கா ம் 27y பை x பவர் 5க்கா. இதை வந்து மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆமாக்கா. ஓகே, அப்ப நம்ம இப்ப என்ன பண்றோம் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா நீங்க ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம் ஃபார்முலா படி. a பவர் m பை a பவர் n இப்படி இருந்தா a பவர் m மைனஸ் n, a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்ததுன்னா a பவர் m பிளஸ் n கூட்டிக்கலாம் அப்படி. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து பாக்குறேன், இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கான்னு நான் செக் பண்றேன். கீழே எங்க இருக்கு? இது மல்டிபிள் தானே. மல்டிபிள்னா என்ன மீனிங்னா சேர்த்து அப்படியே எழுதிக்கலாம்னு அர்த்தம். இப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம்னு மீனிங். ஓகேவா? இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இப்ப 9 டேபிள்ல 27 எத்தனை டைமா போகும்? 3 டைமா? 3 டைம். ஓகே, இப்போ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 5 இருக்கு. டிவைடர்ல தான் இருக்கு. அதாவது சேம் நம்பர் கீழே இருக்கு, மேல நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கு. அப்போ மேலையும் கீழேயும் இருந்தா நம்ம கழிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம கழிக்கணும்னா எது பெரிய நம்பரோ அந்த இடத்துலதான் நம்ம கழிக்கணும்.
இப்போ பவர் இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இங்கதான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போதைக்கு 3 இருக்கு, இந்த எக்ஸ் பவர் 3 அப்படியே நான் கீழே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இங்க ஒய் ஸ்கொயர் இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும். இங்க எக்ஸ் பவர் 5 இருக்கா, இந்த பவரை நான் இங்க கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இருங்க, நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறமா அதை சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? 3y பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2ன்னு வந்துருது. இப்போ இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் இருக்கு, ரெண்டுமே பின்னத்துல இருக்கு. அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க 2y இருக்கா, 2 டைம் இருக்கு, அதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு y கேன்சல் ஆயிடும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஃபார்முலா படினா 3 டிவைட் பை y பவர் 2 இருக்கா, 2 இங்க பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம், மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 3 பை 2 பவர் 1 1 தான், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இப்படி எழுதலாம். ஓகேவா? நான் ஏதோ சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்னும் கிடையாதுமா, நம்பர்ஸ் நம்ம எப்பவும் போல கேன்சல் பண்ணிட்டோம். பவர்ல பெரிய நம்பர்ல நம்ம போய் கழிச்சுக்கணும். சரியா? இப்ப இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 5 இருக்குன்னா இதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம், கீழே எக்ஸ் வந்து 5 டைம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு ஒன்னு கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எக்ஸ் வந்து 2 டைம் இருக்கா, அப்ப எக்ஸ் பவர் 2 தான் ஆன்சரா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா இந்த 3ய இந்த 5ல இருந்து கழிச்சு எழுதிடலாம். 5 மைனஸ் 3 2வா, அதான் இங்க இந்த டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், இங்க பவர் 2 மட்டும் வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இங்க எக்ஸ் ஒய் வந்து ஒரு டைம் இருக்கு, இங்க 2 டைம் இருக்கு, ஒரு ஒய் கேன்சல் ஆயிடும். 2 ஒய்னு இருக்கும்ல, ஒய் இன்ட்டு ஒய்னு இருக்கும், அது ஒரு ஒய் கேன்சல் ஆயிட்டு ஒய் மட்டும் இருக்கும். இப்படியும் எழுதலாம். புரியுதா ஏதாவது நான் சொல்றது? புரியுதுங்கக்கா. ஓகே, ஏன்பா ஹர்ஷித் வரதில்ல? வரலக்கா. ஏன் வரல? அவங்க வீட்டுல வேணான்ட்டாங்களாக்கா. அப்படியா? சரி, நான் என்னன்னு பேசிக்கிறேன்பா. சரிக்கா. ஓகே, சரி, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? உங்களுக்கு மீனிங் புரியுதுல, எத்தனை டைம் இருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துரும். நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, மேலையும் கீழையும் பின்னத்துல இருந்தது, வகுத்தல்ல இருந்தா கழிக்கணும், மல்டிபிள் இருந்தா கூட்டிக்கணும். இந்த சம்ல வந்து மல்டிபிள்ல இல்ல, அதனால நம்ம கூட்டல. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதே செகண்ட் பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அது சொல்லுங்கம்மா. எக்ஸ் பவர் 4 ம் பி ஸ்கொயர் பை ம் எக்ஸ் மைனஸ் 1. ம் அடுத்ததுக்கா எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்காமா, எக்ஸ் பவர்ல இருக்கா -1? எக்ஸ் மைனஸ் 1 தான்க்கா. ஓகே. அடுத்து மல்டிபிள்க்கா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ பவர் 4 பி பவர் 3க்கா. ஓகே, அவ்வளவுதானா? அவ்வளோதான்க்கா. ஓகே, இதை மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபியூஷன்லாம் இல்ல, இது ஒண்ணுமே இல்ல, இது எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. மல்டிபிள்லாம் நேரம் அப்படியே மல்டிபிள் பண்ணி போடுறதுதான். சேமா இருந்தா கேன்சல் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஆக்சுவலா ஒரு டேம், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ்ல 1 மைனஸ் பண்ணிருக்காங்க, இது ஒரு டேமா இருக்கு. இதுக்கு நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். இங்க வந்து பி ஸ்கொயர் இருக்கு, இங்க பி பவர் கியூப் இருக்கு. அப்ப நம்மளால மேலையும் கீழே இருந்தா என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், கழிப்போம். அப்ப இந்த பி ஸ்கொயர் ஃபுல்லும் கேன்சல் ஆயிடும். இங்க பவர் 3 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருந்ததுனால 3 மைனஸ் 2ன்னு வரும். அப்போ 3ல 2 போயிடுச்சுன்னா கீழே பி மட்டும் இருக்கும், பவர் 1. அது நான் போடல. இங்க எக்ஸ் பவர் 4 மேல 1 இருக்கு, அது அப்படி இருக்கட்டும். கீழே வந்து ஏ பவர் 4 அப்படி இருக்கட்டும். எல்லாம் ஒன்னொரு டேமா இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன். இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அதை நான் இங்க எழுதிக்கிட்டேன். மேல இருக்கிறத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் 1 ஸ்கொயர்னு மாத்திக்க போறேன். ஏன் அப்படி மாத்துறேன்,
ஃபார்முலா வெரி குட் வெரி குட். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் ஒன்னும் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் நம்ம எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்முலால நம்ம எழுதிட்டோம். இப்போ இது எக்ஸ் மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடுது. வேற எதுவும் கேன்சல் பண்றதுக்கு இல்ல, அதனால அப்படியே எழுதிக்கலாம். இதான் நம்ம புக்ல ஆன்சர் வந்திருக்கு. ஆமாங்கக்கா. ஓகே, அவ்வளவுதான். நம்மளால எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கிறோம், மத்த டைம் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதி வச்சிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. புரியுதுக்கா. ஓகே, மத்தவங்களுக்குலாமா? நிரஞ்சனா, சுபாஷினி. புரியுதுக்கா. ஓகே, காவ்யா. புரியுதுக்கா. ஓகே, ஹர்ஷ்னி. சரி, ஓகே ஓகேம்மா. ஓகே, சிம்பிளா தான் இருக்கும். மல்டிபிள்ல வேற சம் இருந்தா பாத்துட்டு வந்துருவோம். பயிற்சியில நிறைய மல்டிபிள் சம்ஸ் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு. இது ரெண்டுத்துல உங்களால எதெல்லாம் போட முடியும்னு சொல்லுங்க. பேலன்ஸ் எதெல்லாம் போட முடியாதோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுல ஒரு 5 சம் மொத்தமா இருக்கு. இதுல எதெல்லாம் உங்களால போட முடியும்? இந்த ஃபர்ஸ்ட் சம் ஈஸி தான் நினைக்கிறேன். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, பேஸ் ஈக்குவலா இருந்தா 2 இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். 2யும் 1 ஆட் பண்ணி பவர் எக்ஸ் பவர் 3ன்னு மேல எழுதிக்கணும். ஓகேவா? இல்ல சம் போட்டு காமிச்சிடவா? ஏதாவது போட முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தானம்மா? ஆமாங்கக்கா. ஓகே. ஹரிஷ் தவிர வேற யாரும் பேச மாட்டீங்களா? லீவு தான்க்கா. சரி, ஓகே. உங்களால எந்தெந்த சம்ஸ் போட முடியும்னு சொல்லுங்களேன். இல்ல எதுவுமே போட முடியாதனாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஈஸியா தான்க்கா இருக்கு. எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. சரி, அப்ப நானே பார்த்து சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் மாடல்ல இன்னும் உங்களுக்கு நான் ஒண்ணு கூட சொல்லி கொடுக்கல, அதனால இது நான் சொல்லித்தரேன். இது நீங்க போடுங்க. இது ஒண்ணும் இல்ல, காமனா இருக்கிற 4 வெளில எடுத்துருவீங்க. இதுல காமனா இருக்கிற 6 வெளில எடுத்துருவீங்க. பேலன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். அவ்வளவுதான். இந்த மாடல் நீங்க போடுங்க. இது என்ன பண்ணலாம், 9x² 3x the whole squareன்னு மாத்துவீங்க. இதை 4y the whole squareன்னு மாத்திப்பீங்க. அப்போ a² - b² ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இது நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த செகண்ட் சம்மும் தேர்ட் இதுவும் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 சம் நான் சொல்லித்தரேன், 2 சம் நீங்க போடுங்க. எனக்கு நீங்க போட்டுட்டு டவுட் கேட்டாதாமா நான் திருப்பி சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா போட்டு பார்க்கும்போது டவுட் கண்டிப்பா வரும். அதனால போட்டு பார்த்துட்டு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க. வாயுள்ள புள்ளதான் பொழைச்சுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த புள்ளதான் நல்லா சாப்பிடுமா? ஏமா? தெரியலையேக்கா. நல்லா பேசுறவங்களாலதான் பொழைச்சுக்க முடியும். ஓகேவா? நிறைய கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆன்சர் பண்ணணும். நீங்க கேட்டாதானே நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? நிறைய நீங்க பேசுங்க, சைலண்டா இருக்காதீங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்க. 4x² y க்கா 4x² y ம் by 2z²
மல்டிப்ளிகேஷன்க்கா அந்த சிம்பிள். ம் 6x z பவர் 3 by 20 y பவர் 4க்கா. y பவர் 4 கரெக்டா? கரெக்ட்டுக்கா. ஓகே சரிம்மா, இது வந்து சிம்பிள் தான். நான் இந்த சம்மை ஏன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் இன்னும் சொல்லி கொடுக்கல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, இதை கூட கேன்சல் பண்ணலாம். 1 டைம், இது 2 டைம் போகும் 2 டேபிள்ல. இந்த 2வையும் 20 கேன்சல் பண்ண போறேன். இது 1 டைம் போகும், இது 10 டைம். 6ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணா இது 5 டைம், இது 3 டைம் போகும். ஓகேவா? நம்பர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்பர் இப்போதைக்கு மேல 3 மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்க வேற எங்க எக்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். இங்க எக்ஸ் மட்டும் தனியா இருக்கு. இங்க பவர் 2 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. அப்போ இந்த பேஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். பவர் என்ன பண்ணிக்கலாம், கூட்டணும். 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அது ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. அது அப்புறமா கூட்டி போட்டுப்போம். நெக்ஸ்ட் ஒய் பாக்குறேன். ஒய் வந்து மேல இருக்கு, கீழே வந்து ஒய் பவர் 4 இருக்கு. கீழே தான் பெரிய நம்பரா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், ஒய் பவர் 4 இங்க மேல போட்டுக்கிட்டு, இங்க பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தமா, இந்த 1 நான் இதுல மைனஸ் பண்ணிக்கிறேன், கழிக்கணும். நெக்ஸ்ட் இசட் பாக்குறேன். இங்க பவர் 3 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, மேலதான் பெரிய நம்பர் இருக்கு. அப்போ மேல போயிடணும் நம்ம. அதுல இந்த சின்ன நம்பரை கழிச்சிடணும். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இப்ப 3x 2 plus 1 3 z 3 minus 2 1, அது போடலனாலும் ஒண்ணுதான், போட்டாலும் ஒண்ணுதான். y 4 minus 1 3, அவ்வளவுதான் ஆன்சர். எது பெரிய அக்கா நம்பரா 5. இருக்கும்? 5 நான் 5 விட்டுட்டேனா? ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, எது பெரிய நம்பரா இருக்கோ அங்க போயிட்டு தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலையும் கீழே இருந்தா கழிச்சுக்கோங்க, பக்கத்துல இருந்தா கூட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேக்கா. ஓகே புரிஞ்சுக்கா. ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் சம் போட்டுமா? அதுல பேலன்ஸ் சம்ஸ் நீங்க போடுவீங்களா, இல்ல எதுவும் டவுட் இருக்கா? இதுல இது ஈஸியா தான் இருக்கு, அப்படியேதான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இதுவும் சிம்பிளா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இது காரணிப்படுத்திக்கோங்க, ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டு நம்பர்ஸ் வரும் ஆன்சர், அதுல கேன்சல் பண்ணிக்குவீங்க. பேலன்ஸ் என்ன வருதோ அது அப்படியே எழுத வேண்டியதான். இதில் நான் சொல்லி கொடுத்துட்டேன், காமனா இருக்கிறத வெளில எடுத்துருங்கன்னு. இத வந்து இது வேணா கூட நான் சொல்லித்தரேம்மா. இதுவும் வேணா கூட சொல்லித்தரேன். இந்த ஒரு செம்ம நீங்க இந்த 2 செம்ம மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க. இந்த 2 செம்ம நீங்க போடுங்க, இது 2ம் நான் சொல்லித்தரேன். சரியா? கீழே உள்ளது சொல்லுங்க. ஏன்னா அந்த மாடல் நீங்க போடுவீங்களான்னு தெரியல. சொல்லுங்கம்மா. x plus 4 by x plus 4க்கா. +4 by 3x plus 4y ம் multiplication சிம்பிள்க்கா. ம் 9x square minus ம் 16y square by ம் 2x square plus 3x minus 20க்கா. ஓகே, சிம்பிள் தான். இதுல எதெல்லாம் சின்ன சின்ன டைம் இருக்கோ அப்படியே வச்சிருங்க, அது சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்கு. மத்ததுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும்னா பண்ணலாம். இங்க 3x plus 4y இதையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன இருக்கு, இது ரெண்டும் பாக்குறதுக்கு நம்மளால இப்படி எழுத முடியும். இது வந்து 3 ஸ்கொயர்னு எழுத முடியும், இதை 4 ஸ்கொயர்னு எழுத முடியும். நான் அதை என்ன பண்றேன், 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை 3x the whole square minus 4y the whole square அப்படின்னு மாத்தி எழுதிக்கிறேன். டிவைடட் பை இது வந்து நம்ம காரணிப்படுத்தி தான் ஆகணும், ஏன்னா இது இருபடி சமன்பாடு, ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் ஆகணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்ப சென்டர்ல உள்ள +3 அப்படியே போட்டுக்கிறேன். 2வையும் -20 மல்டிபிள் பண்ணா -40, பிளஸ் இன்ட் மைனஸ் 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 இன்ட் மைனஸ் பிளஸ், ஒன்னொன்னா போட்டு செக் பண்றேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கழிச்சா +3 வருது, மல்டிபிள் பண்ணா +-40 கரெக்டா வருது.
அப்ப இதை எழுதும் போது இங்க ஃப்ரண்ட்ல 2 வேற இருக்கு. அதையும் டிவைட் பண்ணிடணும். கேன்சல் பண்ணா 4 டைம். இதை இப்ப எப்படி எழுதலாம்னா 2 முன்னாடி போட்டு எக்ஸ் மைனஸ் 5. இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? கீழே இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ் பிளஸ் 4னே அப்படியே எழுதிக்கலாம். ஓகே ஓகேக்கா. ஓகே. இப்ப இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணல. அப்போ a பிளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மாடல்ல 3x மைனஸ் 4y 3x பிளஸ் 4y நான் எழுதிக்கிறேன். மல்டிபிள் தானே, அதனால நான் போடல, அப்படியே மல்டிபிளே எழுதிட்டேன். 3x பிளஸ் 4y அப்படியே பிராக்கெட் போட்டுக்க போறேன். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்க போறேன். ஏதாவது சேமா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் 4xம் இந்த எக்ஸ் பிளஸ் 4யும் கேன்சல் ஆகுது. இந்த டேமும் இந்த டேமும் கேன்சல் ஆகுது. அவ்வளவுதான். பேலன்ஸ் உள்ளது அப்படியே எழுத வேண்டியதான். 3x மைனஸ் 4y 2x மைனஸ் 5. அவ்வளவுதாம்மா. சிம்பிள் தான். பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேப்பா. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. ஓகே. அதுல செகண்ட் சம் இருக்குல்ல, அது சொல்றீங்களா? செகண்ட் சொல்லுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் பை ம் 3x ஸ்கொயர் பிளஸ் 9xy. 3x ஸ்கொயர் பிளஸ் 9xy ஆமா? ஆமாக்கா. ஆ பிளஸ் 6y ஸ்கொயர் ஆ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்க்கா. ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்க்கா. ஓகே. சரி, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்ன ஃபார்முலா? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா சொல்லுங்க. a minus b ம் into a square plus ab plus b square க்கா. அந்த ஃபார்முலால எக்ஸையும் ஒய்யும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்தலாம். இத காரணிப்படுத்தலாமா? இத படுத்த முடியாது. ஏன்னா இங்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு பாருங்களேன். அப்படிதானே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷமா.
சாரிம்மா. சரி. இப்போ இந்த இது இருக்குல்லம்மா, இது வந்து நம்மளால ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. காரணிப்படுத்த முடியாது. ஆனா இது ஒரு இருபடி சமன்பாடு மாரி தான் இருக்கு. ஆனா, நார்மலா இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னா இங்க எக்ஸ், இங்க ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிதானே இருக்கும். ஆனா இது பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 9xy + 6y2ன்னு இருக்கு. எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்ப்ளிட்டிங் எ மிடில் டேர்ம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது இந்த நடு உறுப்ப வந்து பிரிச்சு எழுதுறது. அந்த மெத்தட்ல நம்ம இத கொண்டு போறோம். நம்ம இப்ப இந்த 9y2 நான் எப்படி மாத்த போறேன்னா, எனக்கு ஏத்த மாதிரி இங்க 3x2 இருக்கா? அதனால நான் இங்க 3 இங்க வச்சுக்கிறேன். 9 வந்து எப்படி நான் பிரிக்க போறேன்னா, 6 + 3 அப்படின்னு பிரிக்க போறேன். சரியா? அதுல 3 இங்க நான் வச்சுக்கிட்டு, இங்க x இருக்கா? அதனால நான் இங்க x வச்சுக்கிறேன். பிளஸ் இங்க வந்து வேற என்ன? ஐயோ 6xy 2மே தான் வரும். ஏன்னா மல்டிபிள் இருக்கிறதுனால xy பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் 6xy இப்படி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். பிளஸ் 6y2 இப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன். புரியுதா? இந்த 9xy 3xy-னும் 6xy-னும் நானா பிரிச்சு எழுதிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3xy கூட 6xy ஆட் பண்ணா 9xy தான் வரப்போகுது. அதனால இன்ட் இதையும் நம்மளால அப்படிதான் பிரிச்சு ஆகணும். ஏன்னா வேற வழி இல்ல. ஏன்னா இதுவும் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இல்ல. இதுவும் வித்தியாசமா இருக்கு. 2 டேர்மே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? x² + xy xy கூட்டினா 2xy. அதனால நானா பிரிச்சு எழுதிக்கிறேன். கீழ உள்ளது ஃபார்மலைஸ் பண்ண போறேன். a² - b²னால a + b × a - bல. ஓகேவா? சரி. இப்போதைக்கு ஒண்ணா இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருவோம். சிம்பிள் ஆகுறதுக்கு. என் வாய்ஸ் கேக்குதுல்லம்மா? கேக்குதுக்கா. ஆ. கேக்குதுக்கா. ஓகேம்மா. சரி. இப்போ இந்த டேர்ம் அப்படி இருக்கட்டும். x² + xy ஒரே ஒரு கால் வருது. நான் பேசிட்டு வந்துரட்டுமா? ஓகேக்கா. பேசலாமா? வந்துட்டேம்மா. சரி. இப்போ இது 2த்துல இருந்தும் காமனா நம்ம என்ன வெளில எடுக்கலாம்?
3x வெளில எடுத்துடலாமா? அப்போ பேலன்ஸ் இதுல என்ன இருக்கும்னா x இருக்கும், இதுல y இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துல இருந்து காமனா என்ன நம்ம வெளில எடுக்கலாம்? இந்த டேர்மை வேணா வேற பக்கத்துல எழுதிடுவோமா? புரியுதா ஏதாவது எழுதுறது? இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம்? 6. 6y கா. வெரி குட். 6 எடுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுல x இருக்கும், இதுல ஒரு y இருக்கும். அவ்வளவுதான். சரி, இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன எடுக்கலாம்? இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல இருந்து x எடுக்கலாமா? ரெண்டுத்துலயுமே x இருக்குன்னா x வெளில எடுத்துறேன். நெக்ஸ்ட் பிளஸ் இதுல ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்குன்னா y இருக்கு, அதை எடுத்துடுறேன். அப்ப x பிளஸ் ஒய். இங்க கீழே இருக்கிற x பிளஸ் ஒய் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது வெளில எடுக்கணும், இது ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது வெளில எடுக்கணும். ஏன்னா இது தனி பிராக்கெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் காமனா வெளில எடுக்கணும். என்ன வெளில எடுக்கலாம்? ரெண்டுத்துலயுமே x பிளஸ் ஒய் இருக்கா மல்டிபிள்ல? ஆமாங்கக்கா. அதை வெளில எடுக்க போறோம். அங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? செகண்ட்ங்க, இல்லைன்னா மேல உள்ளது அழைச்சிடுறேன். சரி, அப்படியே சொல்லுங்க. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டுத்துல இருந்துமே காமனா இது மாதிரி வெளில எடுக்கணுமா? எக்ஸ் இது ரெண்டுத்துலயும் காமனா வெளில எடுக்கணும், இது ரெண்டுத்துலயும் காமனா வெளில எடுக்கலாம். எடுக்கலாம் தானே? இப்ப நம்ம எடுத்த மாடல்லையே எடுக்கலாமா அது மாதிரி? பாருங்களேன், இப்ப இது ரெண்டுத்துல இருந்து காமனா நான் என்ன பண்றேன்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம்? ஓ, இதை பிரிக்க முடியாது. சரி, ஏன்னா ஒரு டைம் தான் இருக்கு, அது பிரிக்க முடியாது, அதை அப்படியே வச்சிருவோம். ஏன்னா 2 டைம் இருந்ததுன்னா நம்ம பிரிச்சு எழுதிடலாம். இது ரெண்டுத்துல இருந்து காமனா இது தனியா இருக்கட்டும். இது ரெண்டுத்துல இருந்து காமனா எக்ஸ் பிளஸ் ஒய்யை நான் வெளில எடுத்துறேன். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸும் இந்த ஒய்யும் உள்ள இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிராக்கெட்ல இருக்கும். டிவைட் பை இங்க இது ரெண்டுத்துல இருந்து காமனா எக்ஸ் பிளஸ் ஒய் வெளில எடுத்துறோம். அப்ப பிராக்கெட்ல இங்க என்ன இருக்கும்னா 3x 6y இருக்கு. இது ரெண்டுத்துல இருந்து காமனா நான் 3 வெளில எடுத்துறேன். அப்போ பிராக்கெட்ல என்ன இருக்கும்னா இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 2y இருக்கும். இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, அதையும் நான் எழுதிக்கிறேன். இப்ப காமனா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்றேன். அவ்வளவுதான். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும். நான் திருப்பி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் ஏ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டேர்மை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க வந்து 9xyன்னு இருந்தது, அதை நான் எனக்கு ஏத்த மாதிரி 3xy 6xy அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க 2xyன்னு இருந்தது, அது நான் x பிளஸ் ஒய் அப்படின்னு நானா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா காமனா வெளில எடுக்கிறதுக்காக. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா 3x வெளில எடுத்துறேன். அப்போ x பிளஸ் ஒய் பிராக்கெட்ல இருக்கும். இது ரெண்டுத்துலயும் காமனா 6y வெளில எடுக்கிறேன். அப்போ இதுல பிராக்கெட்ல x பிளஸ் ஒய் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ரெண்டுத்துலயும் காமனா எக்ஸ வெளில எடுத்துடுறேன். இது ரெண்டுத்துலயும் காமனா ஒய்ய வெளில எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு எடுத்து வெளில வச்சாச்சு. இப்போ இது ரெண்டுல இருந்து காமனா எக்ஸ் பிளஸ் ஒய்ய வெளில எடுத்துடுறேன். அப்ப பிராக்கெட்குள்ள பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே தனி பிராக்கெட் போட்டுக்கணும். இது ரெண்டுல இருந்து காமனா எக்ஸ் பிளஸ் ஒய்ய வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிராக்கெட்குள்ள 3x இருக்கும் 6y இருக்கும். அது ரெண்டுல இருந்து 3 வெளில எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 2y இது பிராக்கெட்ல இருக்கும். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை தனியா அப்படியே எழுதியாச்சு. இப்போ சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவாமா? ஓகேங்கக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் கூட பாருங்க, புரியலன்னா கேளுங்க.
ஓகேங்கக்கா. ஓகே, சரி. இப்ப அப்படியே நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். இதோட வந்து மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு முடியுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வகுத்தல், டிவிஷன். டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னா, இதுல வந்து டிவிஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். என்னன்னா, இந்த செகண்டா இருக்கிற டேம இங்க வந்து டிவிஷன் தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம், வகுத்தல். அந்த வகுத்தலை மல்டிபிளா மாத்துறதுக்கு இங்க இருக்கிற டேம் அப்படியே தலைகீழ எழுதணும். இப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் சாரி எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஃபோர்னா நம்ம எழுதும் போது எக்ஸ் பிளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படி எழுதிக்கணும். டிவிஷனை மல்டிபிளா மாத்துறதுக்கு அதை அப்படியே தலைகீழ எழுதணும். அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம பண்ணணும். பண்ணலாமா? இப்போ இதுல நம்ம சம் போடலாம். உங்களுக்கு ஒரு 2 சம் சொல்லி கொடுத்தனா புரியும். அதுக்கப்புறம் நீங்களே போடலாம். இதுல ஃபர்ஸ்ட் சொல்றீங்களாமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 14x⁴ எக்ஸ் பவர் 4. ஒய்க்கா ம் டிவிஷன்க்கா ம் 7x/3 ம் y⁴க்கா. இப்போ 4 ஆமா? ஆமாக்கா. ஓகே. இப்போ இப்படி போட்டாலும் டிவிஷன் தான், இப்படி போட்டாலும் டிவிஷன் தான். ஓகேவா? வகுத்தல் தான். பாத்துக்கோங்க. அப்போ நம்ம இந்த வகுத்தலை வந்து ஃபர்ஸ்ட் பெருக்கலா மாத்தணும். அதுக்காக தான் நான் இப்ப என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே எழுதிருங்க. அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் டேம் இந்த வகுத்தலை என்ன பண்ணணும்னா அப்படியே பெருக்கலா மாத்திடணும். ஓகேவா? அப்படியே மல்டிபிள் ஆக்கிட்டு இதை அப்படியே தலைகீழ எழுதணும். 7x/3y 3y⁴ டிவைட் பை 7x மாத்திக்கணும். அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். சரியா? இப்ப பெருக்கல் மாதிரியே வந்துருச்சுல. இப்ப எதெல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாம். இப்ப 7 டேபிள்ல நான் 14 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணா 6. இந்த ஒய்யும் y⁴ இருக்கு. அப்ப நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோம்? இங்க y⁴ இருக்கிறத அர்த்தம். இதை நான் 4 - 1ன்னு இங்க பெரிய நம்பர்ல கழிக்கணும். அப்போ 4 - 1னா 3. அப்போ y⁴. ஓகேவா? இப்போ இங்க x⁴ இருக்கு, இங்க x இருக்கு, இங்க பவர் 1 இங்க இருக்கு. இந்த 1 இங்க கொண்டு போய் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4 - 1 3. அதுவும் x⁴. அவ்வளவுதான் ஆன்சர். கீழே வேற எந்த டேமுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். பெரிய நம்பர் இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எப்படி எழுதிக்கோங்க, 14x⁴ இன்ட்டு 3y⁴ டிவைட் பை yx மல்டிபிள் கூட எழுதிக்கோங்க. இங்க ஒரு 7 இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே மல்டிபிள் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா இங்க 3க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 3ன்னு நான் இங்க மல்டிபிள் போட்டேன். இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல, அது போடலைனாலும். ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ மேல வந்து 2 இருக்கா, 2வையும் 3வையும் மல்டிபிள் பண்ணி 6ன்னு போட்டுருவீங்க. இங்க x⁴ இருக்கு. அப்போ கீழே இருக்கிற எக்ஸ மேல கொண்டு போகணும். அப்போ 4 - 1. இங்க y⁴ மேலதான் பெரிய நம்பர். அப்போ 4. இங்க 1 இருக்கா, அந்த 1 இங்க கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். அப்போ 6x⁴ y⁴. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்படி எழுதி கூட போடலாம். ஓகேக்கா. ஓகே, சரி. இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகே, செகண்ட் சம் சொல்றீங்களா? செகண்ட் சொல்லுங்க. x² - 16 ம் by x+4 ம் டிவிஷன்க்கா. ம் x - 4 by ம்
எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்க்கா. ஓகே, சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கணும்னு நமக்கு தெரியும். அதுல எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த டிவிஷனை மல்டிபிளா மாத்துறோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த டேம் அப்படியே தலைகீழ எழுதிடுவோம். ரெசிப்ரோக்கல். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பிளஸ் பிளஸ் டேம் இருக்கும்போது எல்லாமே ஒரே டேமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ இது மட்டும் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அடுக்கு வந்து ஸ்கொயர்னு இருக்கு, மத்ததெல்லாம் சிங்கிளா இருக்கு. அப்போ இந்த 16 நம்ம பவர் 4 ஸ்கொயர்னு மாத்திக்குவோம். மாத்த டேம் நான் அப்படியே பக்கத்துல எழுதிக்கிறேன். எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த டேமை சால்வ் பண்ணா எப்படி எழுதுவோம், எக்ஸ் பிளஸ் 4ம் எக்ஸ் மைனஸ் 4னு எழுதுவோம். டிவைட் பை இங்க எக்ஸ் பிளஸ் 4 கீழே அது மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுது. அப்ப ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 4. அவ்வளவுதான். சிம்பிள். என்ன பண்றோம், அங்க இருக்கிறத அப்படியே எழுதுறோம். இந்த வகுத்துல வந்து பெருக்கலா மாத்துறதுக்கு இது அப்படியே தலைகீழ எழுதிக்கிறோம். எல்லாமே ஒரு ஒரு டேமா தான் இருக்கு. இது மட்டும் வித்தியாசமா பெரிய டேமா இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ எக்ஸ் பிளஸ் 4ம் எக்ஸ் மைனஸ் 4 நம்ம எழுதிக்கிறோம். அப்படியே எந்தெந்த டேம்லாம் கேன்சல் ஆகுது கேன்சல் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். யாருக்கும் டவுட் இருக்கா, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே, இன்னும் எத்தனை சம்மா அதுல இருக்கு? இந்த சம் சால்வ் பண்ணீங்களா? சொல்லுங்க. 16x square minus 2x minus 3 minus 3 by 3x square minus 2x minus 1 divided 8x square plus 11x plus 3 by 3x square minus 11x minus 4 ஓகே, எல்லாமே இருபடி சமன்பாடா தான் இருக்கு. அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஒன்னொன்னு அப்படியே சால்வ் பண்ணி போட வேண்டியதான். ஃபேக்டரைசேஷன். சென்டர்ல இங்க -2 இருக்கா, அதை அப்படியே நான் போடுறேன் பாருங்க. -2 16 3 பேருக்குன்னா எவ்வளவு வரும், 48. கரெக்டாமா? கரெக்ட்க்கா. ஓகே, அப்படியே நம்ம செக் பண்ணுவோமா. 4 டேபிள் நான் செக் பண்ண போறேன். 1 2 வரல. 5 டேபிள் வராது. 6 டேபிள் 8 கரெக்டா வருது. மல்டி பண்ணா -48 கழிச்சோம்னா -2 கரெக்டா வருது. இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற 16 நம்ம வகுத்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணா இது 3, இது வந்து 8. இதை கேன்சல் பண்ணா 4 டேபிள்ல 2 டைம்ஸ் போகும், இது 4 டைம். அதையும் கேன்சல் பண்ணுவோம். 8 டேபிளே டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இதை எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்ப 3/8னா நீங்க 8x + 3 அப்படின்னு எழுதிக்கணும். அந்த 8 முன்னாடி கொண்டு வந்துடணும். இங்க இருக்கிறது என்ன, 2 -1/2. அப்ப அந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடணும். 2x - 1 அப்படி எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது -2 இங்க -3 பிளஸ் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி போட்டுக்கிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 1 3 கரெக்டா சால்வ் ஆகுது. ஃப்ரண்ட்ல 3 இருக்கிறதுனால 3 நான் போட்டுக்கிறேன். இது கேன்சல் ஆகுது, 1 வருது. அப்ப இது எழுதும் போது எப்படி எழுதுவோம், 3x + 1. இதை வந்து x - 1 அப்படி எழுதிருவோம். இப்போ இங்க வகுத்தல் இருக்கு. அப்ப நம்ம பெருக்கலா மாத்தினா இது அப்படியே தலைகீழ மாறுமா. அப்ப நான் இந்த டேமை சால்வ் பண்ணி மேல போட்டுக்க போறேன். இந்த டேமை நான் சால்வ் பண்ண போறேன். -11 இந்த -3யும் இந்த 4 மல்டி பண்ணா -12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 1 2 கரெக்டா வந்துருச்சு. கழிச்சோம்னா -11, பெருக்குனா -12. இங்க முன்னாடி இருக்கிற 3 டிவைட் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணா 4. இப்ப இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம், 3x + 1. இது எப்படி எழுதுவோம், x - 4 அப்படின்னு எழுதுவோம். டிவைட் பை இப்போ இந்த டேமை சால்வ் பண்ணுவோமா. +11 8 × 3 24 மைனஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், இதுவும் பிளஸ் தான். இப்போ 2 டேபிள்ல 12 வரல. 3 டேபிள்ல இது என்ன டைம் வரும், 7 8 8ன்னு நினைக்கிறேன். கரெக்டா?
இப்போ ஃப்ரண்ட்ல 8 இருக்கு, அந்த 8 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இது கேன்சல் பண்ணா 1, இது எழுதிட வேண்டியதான். அப்போ 8x + 3 இங்க x + 1 அவ்வளவுதான். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க, இது சேமா இருக்கு. வேற எது சேமா இருக்கு? x + 3 இது 3x + 1 ரெண்டும் சேமா இருக்கு. வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. மத்த 4 டேமையும் அப்படியே எழுத வேண்டியதான். அதுதான் ஆன்சர். அப்படியே நீங்க எழுதிக்கலாம். ஓகே தானே? இங்க கூட எழுதி காட்டுறேன். 2x - 1 x - 4 x - 1 x + 1 அவ்வளவுதான் ஆன்சர். எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. இந்த சம் ஓகேவா பாருங்கம்மா. இது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே. யாருக்கும் டவுட் இருக்காமா இதுல? இல்லக்கா. ஓகே, சரி, ஓகே. ஓகே, இப்போ பயிற்சிக்கு வாங்க. இதுல எந்தெந்த சம் உங்களால போட முடியும்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஈஸி தான். எல்லாமே நீங்க போடுற மாடல் தான். இதுல எதுவும் டவுட்னா கேளுங்க. அதாவது ஏதாவது போட்டு காட்டணும்னா சொல்லுங்க, போட்டு காமிக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? போட்டு காட்டணுமா நான் இந்த சம் அது? இல்ல எல்லாமே ஈஸியா தான் இருக்கா? இது ஒண்ணும் இல்ல. 49னா 7 ஸ்கொயர் போட்டுக்குவீங்க. அப்ப a + b a - b அந்த மாடல்ல எழுதிக்குவீங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தான். இது ரெண்டுத்துலயும் காமனா 2t வெளில எடுப்பீங்க. அப்ப t + 2ன்னு இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, சரி. இப்போ இந்த மாடல் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நீங்க போடுங்க. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதுவும் நீங்க போட முடியும். ஆனாலும் அதுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதனால அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். இங்க என்ன இருக்குன்னா, pxன்னு ஒரு டேம் கொடுத்துருக்காங்க. இந்த டேமை qx அப்படின்ற ஒரு டேமால வகுத்தா இந்த ஆன்சர் வருதான். ஓகேவா? இப்போ px ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். qx தான் உங்களுக்கு வேணுமா? அப்ப இந்த qx நான் இந்த சைடு கொண்டு போய் வச்சுக்கிறேன். இந்த டேம் ஆப்போசிட் சைடு போனா அப்படியே தலைகீழ போகும். அப்போ x² அந்த px அந்த டேம் அப்படியே இருக்குமா? அந்த x² அந்த டேம் அப்படியே இருக்கும். px - 5x - 14 அந்த டேம் இந்த டேம் அப்படியே தலைகீழ வருமா? மல்டிபிள்ல. அப்ப x + 2 / x - 7 இருக்கும். இத ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு q(x) கிடைச்சிரும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, சிம்பிள் தான். இது அப்படியே மல்டிபிள் இருக்கும். இது அப்படியே தலைகீழ இது கூட பெருக்க வேண்டியதான். இந்த p(x) டேம் கூட இது அப்படியே தலைகீழ நீங்க சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு q(x) ஆன்சர் கிடைக்கும். அது இப்படிதான் வந்திருக்கு. p(x) q(x) ஆல டிவைட் பண்ணா இது ஆன்சர்னா இது ஆப்போசிட் சைடு கொண்டு போய்க்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ இந்த டேம் எனக்கு சொல்லுங்க. இது ரெண்டு டேம் இருக்கு x y-ன்னு. நம்ம கிட்ட x² y⁻² கேக்குறாங்க. ஓகேவா? -2. மைனஸ் இருக்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை கேக்குறாங்க. இந்த சம் எல்லாருக்கும் 5th சம் ஓகேவா? போட்டுருவீங்களா?
சரி, எனக்கு அப்படியே இந்த ஃபோர்த் சம் சொல்லுங்க. ஃபோர்த் சம் அப்படியே சொல்லுங்க, நான் அப்படியே எழுதிக்கிறேன். சொல்லுங்கம்மா, ஃபோர்த் சம் சொல்லுங்க. a square plus 3a minus 4 by 3a square minus 3 y க்கு அடுத்து இந்த எக்ஸ் டேம் முடிஞ்சுக்கா. 3a ஸ்கொயர் மைனஸ் 3யோட முடிஞ்சுக்கா. அடுத்து y is equal to என்னதுக்கா? a ஸ்கொயர் plus 2a minus 8 by 2a ஸ்கொயர் minus 2a minus 4கா. ஓகே, நம்ம கிட்ட கேக்குறது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2 கேக்குறாங்களா? இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2னா மைனஸ் மேல இருந்ததுன்னா அதை நீங்க டிவிஷன்ல எழுதிக்கணும்னு அர்த்தம். பிளஸ் ஆக்குறதுக்கு இந்த மைனஸ் கீழே வந்தா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுல அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படியே. அது அப்படியே ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. ஹோல் டிவைட் பை ஒய். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 டிவைட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இது அப்படியே ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து டிவைடர் பை டிவைடர்ல இருக்கிறதுனால அப்படியே நான் தலைகீழ பெருக்கல்ல கொண்டு போறேன். a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது அப்படியே தலைகீழ போகும். அப்ப 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்ப எல்லாமே மேக்சிமம் காரணிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா வேற கலர் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். -3 நடுவில் போடுவோம். இந்த -4 இங்க மேல வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4. இத வந்து சால்வ் கரெக்டா ஆகுது. மல்டிபிள் பண்ணா -4 கழிச்சோம்னா -3 வருது. அப்ப எழுதும் போது a -1 a plus 1 அது மாதிரி a minus 4. இது அப்படியே ஹோல் ஸ்கொயர்னால ரெண்டுத்துக்கும் நான் ஸ்கொயர் கொடுத்துடுறேன். சரியா? இப்ப கீழே உள்ள டேம் ரெண்டுத்துலயும் காமனா என்னமா இருக்கு? 3. 3 நான் வெளில எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கும் ஸ்கொயர் வரும். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. பேலன்ஸ் என்ன இருக்கும்னா a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குமா? அந்த டேம் நான் எப்படி எழுதுறேன்? 1க்கு ஸ்கொயரை போட்டுக்கிட்டு a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அந்த மாடல்ல a மைனஸ் 1 a பிளஸ் 1 எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்துலயும் 3 காமனா இருக்கு. அதை வெளில எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறமா a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிட்டு a மைனஸ் b a பிளஸ் பின்னு நானா எழுதிக்கிறேன். அதுக்கும் ஸ்கொயர் உண்டு. அப்ப ரெண்டுத்துக்கும் தனித்தனியா நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஓகேவா? புரியுதா? எல்லாத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் மேல போட்டு விட்டுறோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ண போறேன். இது எல்லாத்துலயும் காமனா 2 இருக்கு. 2 வெளில எடுத்துட்டோம்னா இந்த டேம் எப்படி மாறும்? a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 3ன்னு வரும். அதுக்கும் ஸ்கொயர் உண்டு. இதுக்கும் ஸ்கொயர் உண்டு. 2 ஸ்கொயர் பண்ணி 4ன்னு நான் வச்சுக்கிறேன். இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், காரணிப்படுத்தணும். அப்போ நடுவுல -1 -3 மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நான் வந்து 1 -4 வரும். 2 வரும். 2 வருமா? கரெக்ட். 2 2 2 இப்ப கரெக்ட் ஆன்சர் வருது. அப்ப இதை எழுதும் போது a பிளஸ் 1 அதுக்கு ஒரு ஸ்கொயரு, a மைனஸ் 2 அதுக்கு ஒரு ஸ்கொயரு, எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இப்ப அது மாதிரி கீழே உள்ளது கீழே டைரக்டாவே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். +2 -8 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 4 மல்டி பண்ணா -8 ஆட் பண்ணா கரெக்டா கழிச்சோம்னா +2 வருது. அப்ப இதை எழுதும் போது a -2 அதுக்கு ஒரு ஸ்கொயரு,
a plus 4 அதுக்கு ஒரு ஸ்கொயர். இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ண வேண்டியதான். நம்பர் வந்து 4/9 அது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி இருக்கட்டும். இது இந்த டேர்ம் சேமா இருக்கு, ஸ்கொயர்ல தான் இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணி விட்டேன். வேற இந்த டேர்ம் ரெண்டு சேமா இருக்கு, வேற எதுவுமே சேமா இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவுதான். மற்ற டேர்ம் அப்படியே எழுதினீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதான். கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளது அப்படியே நான் எழுத போறேன். இந்த கலர்ல எழுதுறேன். மேல வந்து 4 இருக்கு, a minus 4 the whole square, a plus 1 the whole square divided by இங்க 9 இருக்கு, a minus 1 the whole square, a plus 4 the whole square. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? டவுட் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். பாருங்க, எது டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு ஸ்கூல் உண்டாமா? லீவா உங்களுக்குலாம்? உண்டுக்கா. எங்களுக்கு லீவ்க்கா. சரி, இருக்கிறவங்க எனக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டீங்களா? கிளாஸ்ல உள்ளவங்கலாம் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டீங்களாமா? கொடுக்காதவங்க இருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்கேன். அதுல உங்களால எத்தனை சம் போட முடியுமோ எனக்கு போடுங்க போதும். அட்லீஸ்ட் இந்த மாடல்ல ஒண்ணு, இந்த மாடல்ல ஒண்ணு, பெருக்கல்ல ஒண்ணு, வகுத்தல்ல ஒண்ணாவது போட்டு அனுப்புங்க. கண்டிப்பா இந்த 5th சம் ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னும் ஏதாவது ஒரு சம் மட்டும் போட்டு கொடுங்க. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ, பை. தேங்க்யூமா.